அதிகாரம் 40. பின்பு யோபுவை பார்த்து ஆண்டவர் கூறினார், குற்றம் காண்பவன் எல்லாம் வல்லவரோடு வழக்காடுவானா? கடவுளோடு வாதாடுபவன் விடை அளிக்கட்டும். யோபு ஆண்டவருக்கு கூறிய மறுமொழியாவது, இதோ எளியோன் யான் இயம்புவதற்குண்டோ? என் வாயை கையால் பொத்திக் கொள்வேன். ஒரு முறை பேசினேன், மறுமொழி உரையேன். மீண்டும் பேசினேன், இனி பேசவே மாட்டேன். ஆண்டவரின் 2ஆம் சொற்பொழிவு. ஆண்டவர் சூறா வழி நின்று யோபுவுக்கு அருளிய பதிலாவது, வீரனைப் போல் இடையை வரிந்து கட்டிக்கொள். வினவுவேன் உன்னிடம், விடை எனக்கு அளிப்பாய். என் தீர்ப்பிலேயே நீ குற்றம் காண்பாயோ? உன்னை நீ சரியென காட்ட என் மீது குற்றம் சாட்டுவாயோ? இறைவனுக்கு உள்ளது போல் உனக்கு கையுண்டோ? அவர் போன்று இடிக்குரலில் முழங்குவாயோ? சீர் சிறப்பினால் உன்னை அணி செய்து கொள். மேன்மையையும் மாண்பினையும் உடுத்திக்கொள். உன் கோபப்பெருக்கை கொட்டிவிடு. செருக்குற்ற ஒவ்வொருவரையும் நோக்கிடு, தாழ்த்திடு. செருக்குற்ற எல்லாரையும் நோக்கிடு, வீழ்த்திடு. தீயோரை அவர்கள் இடத்திலேயே மிதித்திடு. புழுதியில் அவர்களை ஒன்றாய் புதைத்திடு. காரிருளில் அவர்களின் முகங்களை மூடிடு. அப்பொழுது உனது வலக்கை உன்னை காக்குமென்று நானே ஒத்துக்கொள்வேன். பெஹிமோத்து. இதோ பார், உன்னை படைத்தது போல் நான் உண்டாக்கிய பெஹிமோத்து. காளை போல் அது புல்லை தின்கின்றது. இதோ காண், அதன் ஆற்றல், அதன் இடுப்பில் அதன் வலிமையோ வயிற்று தசைநார்களில். அது தன் வாளை கேதுரு மரம் போல் விரைக்கும். அதன் தொடை நரம்புகள் கயிறு போல் இறுகி இருக்கும். அதன் எலும்புகள் வெண்கல குழாய்கள். அதன் உறுப்புகள் இரும்பு கம்பிகள். இறைவனின் படைப்புகளில் தலையாயது அதுவே. படைத்தவரே அதை பட்டயத்துடன் நெருக்க முடியும். மலைகள் அதற்கு மேய்ச்சலை விளைவிக்கின்றன. விலங்குகள் எல்லாம் விளையாடுவதும் அங்கேதான். அது நிழற்செடிக்கு அடியிலும் நாணல் மறைவிலும் உளைச்சேற்றிலும் படுத்து கிடக்கும். அச்செடி தன் நிழலால் அதை மறைக்கும். ஓடையின் அலறி அதை சூழ்ந்து நிற்கும். ஆறு புரண்டோடினும் அது மிரண்டோடாது. அதன் முகத்தே யோர்தான் மோதினும் அது அசைவுறாது. அதன் கண்காண அதனை பிடிக்க முடியுமோ? கண்ணியின் முனையால் அதன் மூக்கை துளைக்க முடியுமோ?